செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம்சாமே கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளோட தொகுப்பை கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன எடுக்கணும் சாமி, இந்த பை இருக்கிற நம்பரை பை இருக்கிற மாதிரியை வேற ஒரு மாதிரியாக எடுக்க போகிறோம். லெட் 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b அண்ட் 1/c ஈக்குவல் டு 1/z ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் புரியுதில்ல? இப்போ 1/x ஈக்குவல் டு 1a, 3/x ஈக்குவல் டு 3a மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1b, 4/y ஈக்குவல் டு 4b மைனஸ் 1/z ஈக்குவல் டு 1c, 2/z ஈக்குவல் டு 2c. இந்த மைனஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 மாறும். ஓகே சாமி, ஒன்றாவது இக்குவேஷன் இது. 1/x 1a, 2/y ப்ளஸ் 2b, 1/z ப்ளஸ் 1c ஈக்குவல் டு மைனஸ் 2 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் ப்ளஸ் 2. அடுத்து 2/x ஈக்குவல் டு 2a மைனஸ் 5/y ஈக்குவல் டு மைனஸ் 5b மைனஸ் 4/y z ஈக்குவல் டு மைனஸ் 4c ஈக்குவல் டு ப்ளஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் 1 மாறும். இப்போ இந்த சமன்பாட்டை என்ன பண்ண போகிறோம், அணி வடிவில் எழுதுகிறோம். +3 -4 -2 +1 +2 +1 +2 -5 -4 இன்ட்டு x y z ஈக்குவல் டு என்ன ஆன்சர் சாமி, 1 2 -1. கிராமர் ரூல்ஸ் என்ன சொன்னதுன்னா, கொடுக்கப்பட்ட இந்த அணியை டெல்டான்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல் டு 3 -4 -2 +1 +2 +1 +2 -5 -4 ஈக்குவல் டு முதல் ரோவை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். +3 இன்ட்டு நிரலை விட்டுறோம், நிறைய விட்டுறோம். மீதி இருக்கிறது 4 2 8 -8 1 5 -5 குறிய மாற்றினா +5. அடுத்த சாமி மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 இன்ட்டு நிரலை விட்டுறோம், முதல் நிறைய விட்டுறோம். மீதி இருக்கிறது 1 4 -4 1 2 +2 குறிய மாற்றினா -2 -2 இன்ட்டு ப்ளஸ்னால் குறிய மாற்றாதன்னு அர்த்தம். ஸோ நிறைய விட்டுறோம், இந்த நிரலை விட்டுறோம். மீதி இருக்கிறது இவங்க மட்டும்தான். 1 5 -5 2 4 -4 குறிய மாற்றினா +4 குறிய மாற்றினா -4. தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணத்தை சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -3, ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கணும் பொதுவான குறி போட்டால் -6, ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கணும் பொதுவான குறி போட்டால் -9. 3 3 9 -9 6 4 24 -24 9 2 18 ரெட்டப்பட மைனஸ் +18. 2 மைனஸ் 1 சேர்த்துக்கிறோம். -9 -24 சேர்த்தா அங்கே 10ன்னு வச்சுக்கோங்க. 1 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறோன்னா கழிச்சிடணும். 34, அப்போ -33 +18. இப்போது 33 ரூபாயிலேருந்து 20 ரூபாயை கழிச்சிடறோம். 33 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கழிச்சிட்டோம். 3 ரூபா கூட வச்சுருங்க. 30 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கழிச்சா மீதி 10 ரூபா. 2 எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கிறோம், 12 ரூபா. அது ஒரு 3 இருக்குது, 15 -15. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும்லே பெரிய குறி போட்டணும். இதுதான் சமி டெல்டா. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெல்டா 1 ஈக்குவல் டு எக்ஸினுடைய கீழ் மட்டும் பாருங்கள். இதான் எக்ஸினுடைய கீழ். இது ஃபுல்லாக எக்ஸ், இது ஃபுல்லாக ஒய், இது ஃபுல்லாக இசட். ஓகே, இதான் எக்ஸினுடைய கீழ். இந்த எக்ஸினுடைய கீழுக்கு பதில் அப்புறம் 1 +2 -1 1 +2 -1 மீதி எல்லாம் அப்படியே போடுறோம். -4 +2 -5 -2 +1 -4 போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு முதல் ரோ மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ இது போயிடும், இதை விட்டணும், இது மட்டும்தான் இருக்கும். 4 2 8 -8 1 5 -5 குறிய மாற்றினா +5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 இன்ட்டு இதை விட்டுடலாம். 4 2 8 1 1 -1 குறிய மாற்றினா +1 -2 இன்ட்டு ஏன் -2 ப்ளஸ்னால் குறிய மாற்றக்கூடாது. இந்த நிரலை விட்டுருங்க, இந்த நிறை விட்டுருங்க. I 2 10 -10 1 2 -2 குறிய மாற்றினா +2 ஈக்குவல் டு
ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணு குறிப்பிட்ட -3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணு குறிப்பிட்ட -7. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண்ணு குறிப்பிட்ட -8. 4 3 -3, 7 28 -28, 2 16 +16 ரெட்டப்பட மைனஸ். 2 மைனஸ் ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஸோ -3 -28 சேர்த்தா -31 +16. 30லேருந்து 16 ரூபா, 15 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 15 ரூபா. இன்னொன்று கழிச்சிடுங்க 14 ரூபா. இந்த ஒன்று 15 ரூபா. பெரியனுடைய குறி மைனஸ். இதுதான் சாமி டெல்டா 1. அடுத்து டெல்டா 2 அப்படிங்கிறது ஒய்யினுடைய கீழே மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். எக்ஸினுடைய கீழே அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸினுடைய கீழே ஃபுல்லாக அப்படியே இருக்கா, இதை அப்படியே போட்டுங்க. +3 1 +1 +2. ஒய்க்கு இதுக்கு பதில் என்ன போடுறோம், +1 +2 -1 இதை போடணும். இசட்டுக்கு பதிலாக இருக்கிறத அப்படியே போடுங்க. -2 +1 -4. மதிப்பு முதல் ரோ மட்டும் எடுக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் +3 இன்ட்டு நிரலை விட்டுறோம், நிறைய விட்டுறோம். மீதி இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. 4 2 8 -8. 1 1 -1 குறிய மாற்றினா +1 -1 இன்ட்டு 1 தான் இருக்கா, நிரலை விட்டுருங்க, நிறைய விட்டுருங்க. 1 4 4 -4. 1 2 +2 குறிய மாற்றினா -2. அடுத்து -2 இன்ட்டு விட்டுட்டோம்னா 1 1 -1, 2 4 -4, சரி +4 குறிய மாற்றினா -4. ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் தானே சாமி. ஓகே. அடுத்தது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போடணும் -7. 2 மைனஸ் வந்தால் கூட்டிக்கணும், பொதுவான குறி போடணும் -6. 2 மைனஸ் வந்தால் கூட்டிக்கணும், பொதுவான குறி போட்டால் -5. 7 3 21 -21. 1 6 6 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1 6 6. I 2 10 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 10. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். -21 +16. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் 5. என்ன 5 -5. டெல்டா 2 = -5. அடுத்து டெல்டா 3. எக்ஸினுடைய கீழ் ஒய்யினுடைய கீழ் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸினுடைய கீழ் +3 +1 +2. ஒய்யினுடைய கீழ் -4 +2 -5. இசடுடைய கீழுக்கு பதில் என்ன போட போகிறோம் சாமி, +1 +2 -1 போட போகிறோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு முதல் நிலை மட்டும் தான் எடுக்கணும் சாமி. ஒரு டெல்டாவுடைய ஒரு அணியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட்டுறோம். இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி இதை இவங்க தான் இருப்பாங்க. 1 2 -2, I 2 10 -10 குறிய மாற்றினா +10. கீழேருந்து போகும்போது குறிய மாற்றணும். இத்தனை கணக்கு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதனால் நான் ஸ்பீடாக போகிறேன். இங்கே அங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ்னால் குறிய மாற்று. அப்போ -4 இருந்தால் +4 இன்ட்டு இந்த நிரலை விட்டுருங்க, ஏற்கனவே நிறைய விட்டுருவோம். இந்த இதுவும் மட்டும் இருக்கும். 1 1 -1, 2 4 +4 குறிய மாற்றினா -4 +1 இன்ட்டு நிரலை விட்டுறோம், நிறைய விட்டுறோம். மீதி இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. 1 5 5 -5, 2 4 +4 குறிய மாற்றினா -4. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் +8. ரெண்டுமே மைனஸ், பொதுவான குறி போடணும், கூட்டிட்டு -5. ரெண்டுமே மைனஸ், பொதுவான குறி போடணும் -9. 3 8 24 +24. I 4 20 ஒத்தப்பட -20. 1 9 9 -9. ரெண்டுமே -1 சேர்த்துக்கிறோம். 24 -29. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணை கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -4. இதுதான் டெல்டா 3. நமக்கு கிராமர் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சாமி, டெல்டா 1 வேணுமா, சரி எக்ஸினுடைய மதிப்பு வேணுமா, டெல்டா 1 டெல்டாவால் வகுத்துருங்க. அப்போ டெல்டா 1னுடைய மதிப்பு என்று நம்ம 15, சாரி டெல்டா 1னுடைய மதிப்பு -15 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டாவோட மதிப்பும் -15 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு -15 -15 1 டைம்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டோம். ஒரு 15 ஒய்யினுடைய மதிப்பு வேணுமா, சாரி ஒய் கிடையாதா, ஏபிசி எடுத்துருக்கோம் சாமி, சாரி சொல்லலாம் ஏபிசின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏ போட்டுக்கலாம். இது பி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எக்ஸ் ஒய் இசட்னு சொன்னால, அதுக்கு பதிலாக நீங்கள் ஏபிசி இது பண்ணிக்கோங்க சாமி. நம்ம எடுத்தது மாற்றிட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். சாரி தங்கம். y = டெல்டா 2/டெல்டா = டெல்டா 2னுடைய மதிப்பு -5, டெல்டாவுனுடைய மதிப்பு -15. மைனஸ் கேன்சல். 1 5 5 3 5 15. c = டெல்டா 3/டெல்டா = டெல்டா 3னுடைய மதிப்பு, ஐயோ 4 இல்லை 5 சாமி, சாரி, -5 டெல்டாவுனுடைய மதிப்பு -15. மைனஸ் கேன்சல். 1/3. ஓகே செல்லம். இப்போ இஃப்னா எனில் a = 1 அப்படின்னு சொன்னால் x =
எக்ஸ் என்பது ஏயின் தலைகீழியாக எடுத்திருக்கோம். அப்போ ஏ என்பது எக்ஸ் என்பது ஏயின் தலைகீழி தானே, ஒன்னுடைய தலைகீழி 1 தான். அடுத்து b = 1/3 எனில் y = 3னுடைய y என்பது b என்பது yன் தலைகீழி என்றால் y என்பது b யின் தலைகீழி. இதை தலைகீழ போட்டால் 3/1, 3 1ஆல் வகுத்தா 3 தான் கிடைக்கும். c = 1/3. அகைன் z = தலைகீழினா சாமி 3. therefore தீர்வு கணம்னு எழுதும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது சாமி. ஒரு உறுப்பை நம்ம ஒரு முறை தான் எழுதுவோம், 2 வந்திருக்கு. கணம் போட்டதுனால மிஸ் எழுதாமல் விட்றாதீங்க சாமி. இது எக்ஸினுடைய மதிப்பு, ஒய்யினுடைய மதிப்பு, இசட்னுடைய மதிப்பு. ஆனால் கணம்னு போடும்போது வரக்கூடாது. நீங்கள் தீர்வுன்னு போட்டு இதை மட்டுமே கூட எழுதிடுங்க செல்லம். கணம்னு விட்ருங்க. தீர்வு = x = 1, y = 3 and z = 3. ஓகே, தேங்க்யூ செல்லம்.